வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கிட்டத்தட்ட பன்னீர்செல்வம் அவர்கள் மீண்டும் இணைவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செங்கோட்டையன் அவர்கள் செய்து முடித்துவிட்டார். தற்பொழுது தமிழகத்தில் நடக்கக்கூடிய அரசியல் கள மாற்றத்தில் உட்கட்சி மோதல் இல்லாமல் தேர்தலை அதிமுக சந்தித்தால் மட்டும்தான் மிகப்பெரிய வெற்றியே அதிமுக கொண்டாட முடியும் என்பதை உறுதிப்படுத்தும் விதமாக பழைய வெறுப்புகளை ஓரம் கட்டி வைத்து அதிமுக வெற்றியடைவதற்கு வழி என்ன என்பதை மட்டும் சிந்தியுங்கள் என்று அதிமுகவின் அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் அவர்களிடம் தனிப்பட்ட முறையில் ஓபிஎஸ் அவர்களை கட்சியில் இணைக்குமாறு செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடமும் அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் அவர்களிடமும் தெரிவித்திருக்கிறார். கடைசி வாய்ப்பாக இதை பார்க்க வேண்டும், இல்லை என்றால் அதிமுகவின் நிலைமை மிக மிக மோசமான நிலைமையாக மாறிவிடும் என்பதையும் எச்சரிக்கை செய்துள்ளார். இதுவரை பொறுமையாக இருந்தது போதும், இனியும் நாம் உட்கட்சி விவகாரங்களை மீண்டும் தூசி தட்டி எழுப்பினால் அது தொண்டர்களது கோபத்தையும் ஆளாக்கும் என்று செங்கோட்டையன் அவர்கள் கூறியுள்ளார். வழக்குகள் அனைத்தையுமே வாபஸ் பெற்று கட்சிக்குள் இருக்கக்கூடிய ஒற்றுமைகளை மீண்டும் வலுப்படுத்தினால் மட்டும்தான் கூட்டணி இல்லாமலும் அதிமுக வெற்றியடைந்த சரித்திரம் இருக்கிறது. அதை நாம் மறந்துவிடக்கூடாது என்றும் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் சொன்னபடி திமுக நம்மளை ஒருபோதும் எதிர்ப்பதற்கு முன்னின்று வராது, மக்கள் அதனை சும்மா விடமாட்டார்கள். உட்கட்சி மோதலின் காரணமாக கடந்த பல முறை நாம் தோற்கடிக்கப்பட்டோம். இந்த முறை மக்கள் திமுகவை எதிர்த்து விட்டார்கள். இதை பயன்படுத்தி நிச்சயம் அதிமுக அரியணை ஏறி மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொண்டு வர வேண்டும். அதற்கு பிறகு உட்கட்சி முதலை பார்த்து விடலாம் என்று செங்கோட்டையன் அவர்கள் அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் அவர்களிடம் தெரிவித்திருக்கிறார். இதனால் அதிமுகவில் மீண்டும் ஓபிஎஸ் அவர்கள் இணைவதற்கான வாய்ப்புகள் ஏராளமாக இருப்பதாகவும் ஜனவரி 13ஆம் தேதி நடக்கக்கூடிய இரட்டை இலை சின்னம் ஒதுக்கீடு பற்றியான வழக்கு நடைபெற வேண்டாம், அதை வாபஸ் பெற்றுவிடுவோம் என்றும் கூறியுள்ளார். இவ்வளவு மெனக்கிடுவதற்கு செங்கோட்டையன் அவர்களுக்கு என்ன காரணம் என்று பார்க்கும் பொழுது இதனால் மீண்டும் ஒரு குழப்பம் ஏற்படக்கூடாது. தொண்டர்கள்தான் அதிமுகவின் தூண்கள், அதை நாம் உதாசீனப்படுத்தினால் நிச்சயம் தூண்கள் கோட்டையிலிருந்து சரிந்துவிட்டால் நிச்சயம் கோட்டையும் சரிந்துவிடும் என்பதை சுட்டிக்காட்டி செங்கோட்டையன் அவர்கள் பேசியிருப்பது சரியா தவறா, அதிமுகவில் மீண்டும் ஓபிஎஸ்ஐ இணைக்கலாமா என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். பல முறை அதிமுகவில் ஓபிஎஸ் அவர்கள் முதல்வராக இருந்ததும் குறிப்பிடத்தக்கது.